திரு சோமு அவர்களோடு தொடர்பு கொள்கிறேன். திரு சோமு மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் டிடிவி விலகல் நிரந்தரம் இல்லை என்கிறார் திரு குருமூர்த்தி. இந்த நிலையில தான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட் வந்திருக்கிறது. அது கிளப்பி அதிரடிகளை பார்க்கிறோம். அதற்கு பாஜக வரவேற்பு தெரிவித்திருப்பதையும் நம்ம பார்க்கின்றோம். உங்க பார்வை என்ன திரு சோமு? அதாவது பெரிய ஒரு அவல நகைச்சுவை என்னன்னா, இந்த பிரச்சனை அதிமுகவுக்கான பிரச்சனை. இதுல ஒன்றியத்துல இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனாலயே இவங்க இதுல தலையிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. ஏற்கனவே அப்படிதான் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் கையும் சேர்த்து வச்சாங்க. அப்புறம் சசிகலாவை ஒதுக்கி வச்சாங்க. இவங்க பண்ணது எல்லாம் இவங்களுடைய திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மறுபடியும் இப்ப என்னன்னா, செங்கோட்டையின் பின்னணியில் இருக்கக்கூடிய பாஜக, ஏன்னா எடப்பாடி சொன்னா கேட்கல, இவங்களை சேர்த்துங்க அவங்களை சேர்த்துங்கன்னா கேட்கல அப்படின்னு இப்ப அவரை வச்சு விளையாடுறாங்க. இப்ப அவரு இதுக்கான ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரு. அதாவது அவர் சொன்னது ஒரு கட்சி ரீதியாக சரியா தவறா அப்படின்னா இதை யாரும் மறுக்க மாட்டாங்க, சரிதான். ஏன் அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே அது வலுவாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஆட்கள் சேரட்டுமே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுக்குள்ள நம்ம சொல்லல. ஆனால் இதை சொல்ல வைப்பது யார் அப்படிங்கிறது உடனடியா ஒரு இவர் குருமூர்த்தி, அப்புறம் இவர் பாஜக மாநில தலைவர் நயினார், இவங்க எல்லாம் அதை வரவேற்கிறாங்க. ஆனா அதிமுக இருந்து எந்த ஒரு கருத்து வரைக்கும் வந்ததாக தெரியல. இப்படிதான் இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குங்கிறத நம்ம மறுபடியும் சொல்ற மாதிரி இருக்க தவிர இதோடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இனிமேதான் பார்க்கணும். ஆனா அது மீண்டும் சேர்ந்தா ஒட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் அதை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அரசியல் அந்த மாதிரி படத்துலதான் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்பாங்களா, அந்த மாதிரி தான். இப்ப கடுமையா எதிர்த்து கொண்டிருந்த ரெண்டு பேர் இப்ப ஜெயலலிதா காலத்திலேயே போய், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்திலேயே அது மாதிரி கடுமையா எம்ஜிஆர் விமர்சிச்சவங்களையே அவர் மறுபடி கூப்பிட்டு அவன் கட்சியில இருக்க சொன்னது உண்டு. அதே மாதிரி ஜெயலலிதா திமுக இப்ப கருணாநிதி காலத்துல இப்ப மறைந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் கருணாநிதியை மிக மோசமாக எல்லாம் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே மேடையில உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப மரியாதையாகவும் அன்பாகவும் இவர் ரெண்டு பேருமே மாறி மாறி ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. ஆனா அரசியல் அப்படிங்கிறது அன்றைய சூழல்ல தங்களுடைய பதவிக்கான விஷயமா இருக்குமா, ஒரு தேர்தல் வெற்றிக்கான விஷயமா இருக்கா, அங்கீகாரமான விஷயமா இருக்குமா அப்படிங்கிறது பார்ப்பாங்களே தவிர இதெல்லாம் தாண்டி இப்ப ஆபத்து இல்லாம இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப பாஜக சொல்றது கேட்கலன்னா ஆபத்துக்கு வருமா, இதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்களே தவிர மற்றபடி ஒரு நிர்பந்தத்தில் இவங்க சேர்ந்தா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆகா எனக்கு அன்னைக்கு எனக்கு சண்டை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது அரசியல்வாதியுடைய மனநிலை அல்ல. அதனால அந்த ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க, அவ்வளவுதான். நன்றி திரு சோமு, உங்க பார்வை. 2,59,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தை டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,22,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 22 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.